ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்மள ஒரு சில பேர் ரொம்ப குண்டா இருக்கும், அதனால காலை உணவை தவிர்க்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட், கொழுப்பு நிறைந்த உணவுகள் தவிர்க்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுனால நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க எல்லா வகையான கொழுப்புகளையுமே ஒதுக்குறீங்க, அவாய்ட் பண்றீங்க. டிரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், 3 ஃபேட் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேட்டையுமே நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை கிட்டத்தட்ட 60% கொழுப்புகளால் ஆனது. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுமே உருவாகிறதுக்கு, அணுக்கள் உருவாகிறதுக்கு இந்த கொழுப்பு கண்டிப்பா தேவை. நம்ம உடம்புல விட்டமின் ஏ, டி, இ, கே இது அப்சார்ப் பண்றதுக்கு கண்டிப்பா கொழுப்பு கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் விரதம் இருக்கிறீங்க, இல்லைன்னா அன்னைக்கு சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புல எங்க இருந்து எனர்ஜி கிடைக்கும்னா அந்த கொழுப்புல இருந்து தான் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா கொழுப்பு தேவை. ஸோ அப்ப எந்த மாதிரி வகையான கொழுப்புகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபேட் தான் நீங்க இந்த நொறுக்கு தீனிகள், இல்லைன்னா பீஸா, பர்கர் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டங்கள்ல சாப்பிடக்கூடியதுல இருந்து வரக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் டிரான்ஸ்ஃபேட். அதுதான் ஆபத்தான ஒரு கொழுப்பு. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், நெய், வெண்ணெய், தேங்காய். ஸோ இதுல இருந்து வரக்கூடியது சேச்சுரேட்டட் ஃபேட். இது ஓரளவுக்கு நன்மை அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எப்பயுமே நம்ம உடம்புக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு வகையான ஃபேட் தான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இது நிறைய சீட்ஸ், விதைகள்ல இருக்கு. ரெண்டாவது மீன் வகைகள்ல இருக்கு. ஸோ நட்ஸ் வகைகள்ல இருக்கு. ஸோ இது நம்ம ஹெல்த் ரெகுலரா சாப்பிடலாம். ஸோ இந்த ஃபேட் நம்ம உடம்புக்கே ரொம்ப முக்கியமான ஒரு வகையான ஃபேட். இது நன்மை பயக்கக்கூடிய ஃபேட் மட்டும்தான். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க காலை உணவை ஒமிட் பண்ற, அதாவது காலை உணவை அவாய்ட் பண்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மாவும் பிரச்சனை வரும், லாங் டேர்ம்லயும் பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. ஏன்னா காலை உணவை நைட்டு சாப்பிட்டு மறுபடியும் மதியம் சாப்பிடும்போது உங்களுடைய மூளைக்கு குளுக்கோஸ் போகாது. ஸோ எப்பயுமே ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி, அடுத்தவங்க மேல கோபம் வர்றது மாதிரி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒற்றை தலைவலி, மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி அதிகமா ஏற்படும். ஸோ இது போக உங்களுடைய அந்த பாடியில நிறைய விஷயமான உறுப்புக்கு ப்ராப்ளம் ஆகும். அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காலை உணவை நம்ம தவிர்க்கிறதுனால நிறைய வகையான பிரச்சனைகள், நிறைய வகையான நோய்கள் நமக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒபிசிட்டி ஆவீங்க. நீங்க உடல்ல கம்மி பண்றது, ஒபிசிட்டியை கம்மி பண்றதுக்கு தான் நீங்க டயட் இருக்கேன், காலைல சாப்பிடல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இதுவே நீண்ட நாட்கள் பின்பற்றுறீங்கன்னா நீங்க குண்டாறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் காலை உணவை எக்காரணத்தும் கொண்டும் தவிர்க்கவே கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகைகள்ல பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது நம்ம ராங்கா ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் இதெல்லாம். ஏன்னா இந்த கொழுப்பு பொருட்கள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவை தவிர்க்கிறது. ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்கிறது நம்மளுடைய ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல உள்ள நிறைய விதமான ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது லேட்டரான ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.